அந்த திருப்பூர் பாண்டி நகர் இந்திரா நகர்ல இருந்து பேசுறேன்னா வட மாநிலத்துக்காரதுனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ரோட்ல எந்நேரம் பார்த்தாலும் அரை நிர்வாணமா ஒழுங்கிய வேட்டியை துண்டை கட்டிட்டு போறதும் பண்றது, பிள்ளைங்க பசங்க வந்தா பார்க்காம கவனிக்காம அவங்க சௌரியத்துக்கு இருக்கிறதும், ஞாயிற்றுக்கிழமையான குடிச்சிட்டு தண்ணி போட்டு அவங்க ரகலை பண்றாங்க. கேட்க போற தமிழாளர்களை பிடிச்சி அடிக்கிறாங்க. மக்களை தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் போராட்டம் அப்படின்னா தன்னோட கட்சி எம்எல்ஏ காணல, அவரை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு டிடிவி தினகரன் ஒரு நாள் போராடினார். அந்த போராட்டமும் தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் பாதி பேர் இப்போ விஜய்க்கு ஆதரவாக போயிட்டாங்க, அவங்கள மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த எடப்பாடியார் நடத்தக்கூடிய போராட்டமும் அப்படி போராட்டங்கள் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த போராட்டம் நடத்தினது யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கடந்த புதன்கிழமை திருப்பூர்ல நடத்தியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, திருப்பூர் இந்திரா நகர் பகுதிகளில் வாழக்கூடிய வடநாட்டவர்கள் பண்ணின அந்த அராஜகங்களை கண்டித்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாயங்காலம் ஆச்சுன்னா குடிச்சிட்டு அறகுறை ஆடையோட தெருவில் சுற்றுறது, பெண்கள்கிட்ட கேலி கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதை தட்டி கேட்ட ஒரு தமிழரை மொத்தமாக சேர்ந்து எல்லாரும் அடிச்சிருக்காங்க. அதனால நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தமிழருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல போராட்டம் நடத்தியிருக்காங்க. மக்கள் என்னதான் இந்த நாம் தமிழர் கட்சியை நிராகரிச்சாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இங்க முதல் ஆளா போய் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லுது, வடநாட்டவர்கள் இங்க வேலைக்கு வரையினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீங்க அவங்களுக்கு இங்க வாக்குரிமையை கொடுத்து அவங்களை இந்த மண்ணின் குடிமக்களை ஆக்குறதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அவங்க இந்த மண்ணின் குடிமக்களை ஆயிட்டா நாங்க எங்க போவோம் அப்படின்ட்டு தமிழர்களுக்கு ஆதரவா நாம் தமிழர் கட்சி கேள்வியை எழுப்புறாங்க. அவங்க கேள்வியை எழுப்புறது மட்டும் இல்லாம களத்துல நின்னும் போராடுறாங்க. அப்படி போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட பொதுமக்கள் சொன்ன காரியங்கள் என்னன்னா, நீங்க ஏன் இவ்வளவு போராடுறீங்க, இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்காங்களே, இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்க, பல இடங்கள்ல டெபாசிட் கூட உங்களால வாங்க முடியல, நீங்கெல்லாம் ஏன் இந்த மக்களுக்காக போராடுறீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்டாலும், ஆனா இந்த மக்களுக்கு எங்களை விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்ட்டு மக்களுக்காக களத்துல வந்து நிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. எனக்கு நேற்று ஒரு 100 போன் வந்துருச்சு, உனக்கு வேற வேலை இல்லையா, உனக்கு புத்தி வராதா, நீ திருந்த மாட்டியா, போய் உன் புள்ள குட்டியா பாரு, எதுக்கு போய் ரோட்ல நின்னு போராடுற, இந்த மக்கள் நம்மள தோக்கடிக்கிறாங்க, இந்த மக்கள் நம்மளுக்கு வாக்கு செலுத்த தயாராக இல்லை, இந்த மக்கள் ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் வாக்கு போடுவாங்க, நீ போகாத, உன் புள்ள குட்டியா பாரு, உன் மேல ஏற்கனவே 10க்கு மேல வழக்கு இருக்கு, போய் நின்னு கைது பண்ணிட்டு போயிட்டா உன் புள்ளையும் போய் நீ யார் பாப்பா கை கொண்டு வச்சிட்டு இருக்கேன்னு 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள் மக்களே. அதனால மக்கள் இனி சிந்திக்கணும், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் வந்து நிற்பா, எந்த கட்சி வந்து நிற்கும் அப்படிங்கிறத பார்த்து நாம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமே தவிர, சினிமாவில இருந்து வந்துட்டாரு, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, இவங்க தான் இருக்கையிலே பெரிய கட்சி அப்படின்லாம் நம்பி நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக களத்துல வரக்கூடிய கட்சி, அந்த கட்சியின் தொண்டர்கள், அந்த கட்சியின் தலைமைக்கும் ஒரு மனசோர்வு ஏற்பட்டுரும். அந்த மனசோர்வு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஆதரவா நில்லுங்க. பொதுமக்கள் வருங்காலத்துல அவங்க கூட நில்லுங்க.